வணக்கம் மக்களே. பிக் பாஸ் மலையாளத்தோட ப்ரோமோ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆக்சுவலி மோகன்லால் சார் பிக் பாஸ்ட்டை கேட்குற மாதிரி இருக்குது. எந்த பிக் பாஸே நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணாமா? ஆமாம். ஆக்சுவலி இவ்வளோ நாள் நம்ம வாடகை வீட்டிலே, அதாவது தமிழ் பிக் பாஸ் ஷூட் நடக்கும், இல்லைனா ஹிந்தியில் அங்கே பிக் பாஸ் ஷூட் முடிஞ்ச பிறகு இவங்க போய் பண்ணுவாங்க. இப்போ என்ன கேட்டுட்டு இருக்காருன்னா, பிக் பாஸ்ட்டை நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும்னு பிக் பாஸும், ஆமாம் நம்ம எவ்வளோ நாள் தான் வாடகை வீட்டில் இருக்கிறது, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இந்த வாட்டி பண்ணிடுவோம். அந்த வீட்டில் என்னென்ன கேட்குறாருன்னா, அதில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ மலையாள பிக் பாஸில் கண்டிப்பாக ஸ்விம்மிங் பூல் வித் வாட்டர் தண்ணியோடு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய விசாலமான பெட்ரூம், அதுவும் டபுள் பெட்ரூம், 24 25 பேர் தூங்குற மாதிரி. அப்போ தெரிஞ்சுக்கங்க, 25 கண்டஸ்டன் இந்த வாட்டி இறங்க போகிறாங்க. அது ஒரு ஹிண்ட்டு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காருன்னா, விசாலமான கிச்சன் வந்து பெருசாக இருக்கணுமா. அப்புறம் எல்லோரும் ஒரே டைமில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் ஹால். ஸோ டைனிங் ஹால் வேணுமா, அதுக்கப்புறம் ஒரு கார்டன் வேணும். ஸோ இந்த மாதிரி, ஆனால் எல்லாமே நமக்குன்னு சொந்தமாயிட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லால் சார் கேட்குற மாதிரியும், அதுக்கு பிக் பாஸ் கண்டிப்பாக இந்த சீசன் நம்ம அப்படி தான் பண்ண போகிறேன்னு. அதுக்கப்புறம் நான் எல்லா ப்ரோமோலையும் சொல்லிட்டு இருந்தேன், இது பிக் பாஸ் மலையாளம் 8. ஐ திங்க் நம்மளோட ஒரு சீசன் அவங்க கம்மி, அந்த கால்குலேஷனில் இருந்தேன். பட் சாரி மக்களே, இது பிக் பாஸ் சீசன் 7 அவங்களுக்கு. ஆமாம், அவங்க இன்னும் 7ல் தான் இருக்காங்க. நம்ம இப்போ 9 போக போகிறோம். இது பிக் பாஸ் மலையாளம் சீசன் 7. அந்த சேஞ்சை நான் சரியாக நோட் பண்ணல. பட் சீசன் எதுவாகினாலும் கண்டென்ட் ஒன்றாயிட்டே உண்டு அப்படின்றது நம்மளோட கருத்து. ஸோ பார்க்கலாம். இந்த ப்ரோமோ அப்படி வந்திருக்கு. ரெண்டாவது அவங்க போட்ட ப்ரோமோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வாட்டி இந்த கார்டு கேம் விளையாடுறவங்க, விக்டிம் கார்டு, பாவ கார்டு, நான் தான் நல்லவன்ற ஒரு கார்டு, அந்த மாதிரி ஒரு பரிதாப கார்டு, இந்த மாதிரி கார்டெலாம் வச்சு விளாண்டிங்கன்னா உங்களை வெளுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோன்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம், மோகன்லாலையும் சொன்னார், நீங்களும் போன சீசன் மாதிரி இந்த சீசன் தொகுத்து வழிங்கன்னா உங்களுக்கு ரிவீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கலாய்க்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. சீசனுக்கு சீசன் ப்ரோமோ வந்து எப்படின்னா இப்படி தான் கிரிப்பாக பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ப்ரோமோ எடுக்கிறது வேறு ஒரு டீம், அந்த டீமோட வேலை ப்ரோமோ மூலிமா மக்களை ரீச் பண்ண வைக்கிறதோட மார்க்கெட்டிங் பர்பஸ் தான். பட் ஷோவை டைரக்ட் பண்ணுறது வேறு ஒரு டீம். ஷோவுக்கும் ப்ரோமோவுக்கும் சம்மந்தம் இருக்காது எப்போவுமே. இது நம்மளோட அனாலிசிஸ், நம்ம தொடர்ந்து பார்க்குற தமிழ் தெலுங்கு எல்லாத்தோட இது கண்டென்ட்டை வச்சு சொல்கிறேன். பட் இந்த வருஷம் தெலுங்கு ஆகட்டும் மலையாளம் ஆகட்டும் ரெண்டுமே ப்ரோமோ இப்படி தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்லேயும் இதே தான் கொடுப்பாங்க, அரைச்சமாகவே அரைக்காத, நான் இந்த வாட்டி வெளுத்து விட்ருவேன், என்கிட்ட வந்து சோகப்பாட்டு பஞ்சப்பாட்டு இந்த பரிதாபமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு நடிக்கிறது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் தமிழ் ப்ரோமோவும் இருக்க போகுது. ஸோ மக்களே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.